பிறவா வரம் வேணும்னா வினை இல்லாம இருக்கணும், அவ்வளவுதானே. வினை இல்லாம பண்ணிட்டோம்னா இனி பிறக்க மாட்டோம். அப்போ நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, வினையோடி பிறந்த நாம வினையை இல்லாம செய்யறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். இந்த வினை எதன் அடிப்படையில் வருது? அது நம்ம செய்யக்கூடிய செயல்களுடைய தன்மைகள். அது உயிரோடி தான் வருது, அப்படிதானே. பிறக்கும் போது தானே வருது. அப்போ பிறக்கும் போது வரக்கூடிய வினைகள் அப்போ எப்படி இருக்கும்? எதோடு இருக்கும்? உயிரோடு சேர்ந்திருக்கும். ஒரு பிறவிகளுடைய வினைகள் தான் நம்ம பிறக்கும் போது தானே வருது. அப்போ உயிரோடி தான் வருது. அது தனியாட்டு நம்ம உடம்புல வேற எந்த ஃபார்ம்லயும் இல்லை. நம்ம பிறவி எடுக்கும் போது நம்ம உயிரோடு சேர்ந்து வினைகளும் சேருது. இது அப்போ இதை கண்டுபிடிக்கணும்னா உயிரை கண்டுபிடிச்சா தானே முடியும். பிறக்கும் போது உயிரோடி வருகிறது வினைகள். அப்போ வினைகளை கண்டுபிடிக்கணும், முதல்ல உயிரை கண்டுபிடிக்கணும். அப்போ உயிரை கண்டுபிடிச்சா இந்த வினை என்ன ஃபார்ம்ல இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த வினைகளை நீக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிறத பார்த்துடலாம். இனி வினையை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன வழியும் பார்த்துக்கலாம். உயிரை காப்பாத்திக்கலாம். உயிரை விட்டு பிரியாம மரணம் அடையாம தடுத்து காப்பாற்றலாம். இதுதான் ஞானம். இதுல பூர்ண நிலை அடையாம நம்ம ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியாது.